அடுப்புல சட்டி வச்சுக்கோங்க. சட்டி சூடானும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம அடுத்து நறுக்கிய 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கேரட் போட்டுக்கோங்க. குடமிளகாய் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தக்காளி நறுக்கி வச்சதை போட்டுக்கோங்க. தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அடுத்து சில்லி தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அதோட காயோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம பரோட்டா எடுத்து வச்சிருக்கிறோம்லங்க, அதை நீங்க அதோட சேர்த்து ஆட் பண்ணுங்க. வெஜ் பீஸ் பரோட்டா ரெடி. தேவைன்னா நீங்க நம்ம எடுத்து வச்சுக்கிற சால்னா ஊத்துனா ஊத்திக்கலாம்.